10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஃபெஞ்சல் புயல் நிவாரண நிதி தமிழகத்துக்கு 945 கோடி ரூபாய் விடுவித்தது மத்திய அரசு. ஃபெஞ்சல் புயல் மழை காரணமாக தமிழகத்தின் 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. 12 பேர் பலியானார்கள். 3000க்கும் மேற்பட்ட வீடுகள், 2.11 ஏக்கர் பயிர்கள், 9500 கிலோமீட்டர் சாலைகள், குளங்கள், பள்ளிகள், சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. வெள்ள பாதிப்பை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இன்று சென்னை வந்தடைந்தனர். அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நாளை முதல் தனித்தனி குழுக்களாக பிரிந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட உள்ளனர். இதற்கிடையே ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்துக்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக இந்த நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் தொகை விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. வெடித்தது கலவரம். தடுப்பு அரண்கள் மொத்தமாக உடைப்பு. டெல்லி நோக்கி கட்டுக்கடங்காத கூட்டம். வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி அருகே விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியிலிருந்து டெல்லி சலோ என்கிற பெயரில் டெல்லியை நோக்கி ஊர்வலமாக பயணிக்க ஆரம்பித்தனர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள பார்லிமெண்ட் நோக்கி இந்த பேரணி செல்லும் என அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதையடுத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்த நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களை தடுக்க தண்ணீர் புகை குண்டுகள், தண்ணீர் பீச்சும் வாகனங்களும் தயாராக நிறுத்தப்பட்டிருந்தன. ஹரியானாவின் அம்பாலா மாவட்டத்தில் 5 பேருக்கு மேல் கூட்டம் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்தனர். ரோட்டின் குறுக்கே கான்கிரீட் தடுப்புகளை அமைத்து வாகனங்கள் செல்ல முடியாதவாறு மறித்தனர். இருந்தும் விவசாயிகள் கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு பேரணியை தொடங்கினர். தேசிய நெடுஞ்சாலை 44 வந்து கொண்டிருந்த அவர்கள் போலீசாரால் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியை அகற்றினர். தொடர்ந்து போலீசார் அமைத்திருந்த கான்கிரீட் தடுப்பு அருகே வந்தபோது அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் வீசினர். இதையடுத்து பலர் சிதறியோடினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 6 பேர் காயமடைந்தனர். நாங்கள் டெல்லி நோக்கி செல்ல முடியாதவாறு போலீசார் தடுக்கின்றனர். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் விவசாய சங்கத் தலைவர்கள் 6 பேர் காயமடைந்துள்ளனர். எங்கள் பேரணியை நிறுத்தி வைத்துள்ளோம் என விவசாயிகள் சங்கத் தலைவர் சர்வான் சிங் பந்தர் தெரிவித்தார். இப்போது டெல்லி அருகே ஷம்பு பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. பல்லடம் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அண்ணாமலை வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 29ஆம் தேதி அதிகாலையில் இங்கே தெய்வசிகாமணி ஐயா அவர்களுடைய துணைவியார், மகன் 3 பேரும் மிக கொடூரமாக வெட்டப்பட்டு அதிகாலையில் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய கட்சித் தலைவர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள் எல்லோரும் இங்கே வந்து குடும்பத்தை பார்த்து, குறிப்பாக இன்றைக்கி தெய்வசிகாமணி ஐயாவுடைய மருமகள் அவங்கள பார்த்து, பேர குழந்தைகளை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். நிறைய கேள்விகள், நிறைய வழிகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லோரும்
தமிழக காவல்துறையோடு இருக்கின்றோம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக இந்த கேஸை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை கிராக் பண்ணியே ஆகணும்னு ஒரு வேகத்தை காட்டுறாங்க. 14க்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வாரம் முடிய போகுது. முழுமையாக நாம் அதை பண்ணி ஆகணும்னு இருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோம். அதில் உடனடியாக அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கடிதம் எழுதுகிறோம். தமிழக காவல்துறை விரைந்து செய்தாலும் கூட ஒரு கிரைம் ஃபைட்டிங் யூனிட் டெடிக்கேட்டடாக இந்திய அளவில் நிறைய குற்றவாளிகளை கரெக்டாக பிடிக்கக்கூடிய அதிகாரி இங்கே அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கேஸாக அதை எடுத்து தமிழக காவல்துறையோடு இணைந்து சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்றைக்கி ஆர்கியூமெண்ட். நாங்கள் அதை வைக்க போகிறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இன்றைக்கி சிபிஐ தமிழகத்திற்குள்ளே வருவதற்கான அனுமதி இல்லை. அதற்கான ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழக அரசு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது அரசியல் காரணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மத்திய அரசுக்கு, உள்துறை அமைச்சருக்கு சிபிஐ என்கொயரி கேட்டு எழுத போகிறோம். அவர்கள் இசைவு கொடுத்தாலும் கூட தமிழக அரசு இசைவு கொடுக்கணும். அதனால் அது கோர்ட்டுக்கு போய் கேஸு போட்டு சிபிஐ என்கொயரி நாங்கள் அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமாக இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம். அது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழித்து தீர்ப்பு வரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும், சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் இன்றைக்கி கடிதம் எழுதுகிறோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுகிறோம். இசைவு கொடுங்க, வேகமாக சிபிஐ வரட்டும், இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று. இரண்டாவது, குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை. இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும், வேகம் இருக்கணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரணும். அதில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட. கண்டுகொள்ளாத அரசு, பொறுமை இழந்த மக்கள், சேற்றை வீசியது இதனால்தான். தமிழக வெள்ள பாதிப்புகளில் அரசு காவி சாயம் பூசாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கூறிய கருத்து சரியே என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறினார். எல்லா துறையிலும் தோற்றுப்போன ஒரு மனித முகமற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது. நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரோம்பேட்டையில் 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 42 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது. நீ இதை ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குற? அவர் 10 ரூபா 13 ரூபா சொல்கிறார். ஆனால் 55 ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனருக்கு எழுங்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் 55 ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா? இதுவே எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம். ஏனென்றால் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும். அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது, ஆபத்தானது. வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியும் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது. அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும். அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலையும் நெறிமுறை இல்லாத இது அரசாக இருக்குது. 26இல் இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இட் வுட் பி டிஃபீட்டட் ஸ்கொயர்லி அப்படின்னு தெரிவிச்சு. என்ன பண்ணுறது, சந்தனத்தை வாரி இறக்கணும்னா அந்த மாதிரி அவர் நடந்துக்கல. கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்திக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 150 கிலோமீட்டர் இருக்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க. அப்புறம் நம்ம வச்சோம். எதுக்கு எடுத்தாலும் பாதிப்பு காவி சாராயம் பூசாதீங்க,
அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா ஏன்னா வெள்ளை பதிவு பூராமே ஒரு ஆமாம் மழை பெய்யறதே காவி கலரில் பெய்யுதா, காவி சாயம் பூசாம ஒழுங்கா பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். கரெக்டு தான் சார், என்ன சார் கரெக்டு தான். விஜய் கூறுவது கருத்து அதாவது அந்த கருத்து கரெக்டு. ஹோட்டல்களிலும் இனி மாட்டிறைச்சி கூடாது, கடுமையானது சட்டம், மீறினால் சிறை மற்றும் அபராதம். அசாமில் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜ அரசு மாட்டிறைச்சி தொடர்பான சட்டத்தை கடுமையாக்கும் வகையில் புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. ஏற்கனவே கோயில்களை சுற்றிலும் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாட்டிறைச்சி பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் உள்ளது. புதிய திருத்தங்களின்படி இனி அசாமில் உள்ள உணவகங்கள், ஹோட்டல்களில் மாட்டிறைச்சியை விற்க முடியாது. பொது இடங்கள், பொது நிகழ்ச்சிகளிலும் மாட்டிறைச்சி சமைக்கவும் பரிமாறவும் அனுமதியில்லை. தடையை மீறுவோருக்கு 3 முதல் 8 ஆண்டுகள் வரை சிறையும் 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். அசாம் முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. சமாஜ்வாதி எம்பி இக்ரா ஹசன் கூறும்போது, அசாம் அரசின் இந்த அறிவிப்பு அரசியல் அமைப்புக்கு எதிரானது. மக்களின் தனிப்பட்ட வாழ்வில் அரசு தொடர்ந்து தலையிட்டால் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கிச் செல்லும் என்று கூறினார். உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத் கூறும்போது, அசாமில் விதித்த தடையை பாஜ ஆளும் கோவா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூரில் ஏன் விதிக்கவில்லை என கேட்டார். எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கேரள மாநில பாஜ துணைத் தலைவர் மனோஜ் ரவியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அசாம் முதல்வர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடாது. மாட்டிறைச்சிக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உணர வேண்டும். காளைகள், எருமைகள்தான் இறைச்சிக்கு வெட்டப்படுகின்றன. எதை சாப்பிட வேண்டும் என்பது அவரவர் விருப்பம். அந்த உரிமையில் யாரும் தலையிட முடியாது என மனோஜ் ரவி கூறினார். பழனிசாமி சசிகலாவிடம் விசாரணை நடத்தலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் 2017 ஏப்ரலில் நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் உள்ள அவரது எஸ்டேட் பங்களாவில் கொள்ளை சம்பவம் நடந்தது. சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இச்சம்பவத்தில் தீபு, சதீஷன், சந்தோஷ் சாமி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி, சுதாகரன், அதிமுக நிர்வாகி சஜீவன், அப்போதைய கலெக்டர், எஸ்பி, எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் ஆகியோரிடமும் விசாரிக்க வேண்டுமென மாவட்ட முதன்மை கோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முறையிட்டனர். மேனேஜர் நடராஜனிடம் மட்டும் விசாரிக்க அனுமதி தரப்பட்டது. இதனை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். பழனிசாமி தற்போது முதல்வராக இல்லை. அவரையும் சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் இந்த வழக்கில் விசாரிக்கலாம் என நீதிபதி உத்தரவிட்டார். நீலகிரி கோர்ட் அளித்த உத்தரவை ரத்து செய்தார். வடிவேலு தொடர்ந்த வழக்கு, சிங்கமுத்துவுக்கு கோர்ட் உத்தரவு. நகைச்சுவை நடிகர்கள் வடிவேலு மற்றும் சிங்கமுத்து ஆகியோர் இணைந்து பல படங்களில் நடித்தனர். இவர்களது காம்பினேஷன் காமெடியால் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தனர். இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2015 பிரிந்தனர். அதன்பின் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து விமர்சித்து வந்தனர். வடிவேலு குறித்து யூடியூப் சேனல்களில் சிங்கமுத்து பேசி வந்தார். அவர் மீது வடிவேலு ஹைகோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். மக்கள் மத்தியில் எனது புகழை களங்கப்படுத்தும் வகையில் சிங்கமுத்து பேட்டியுள்ளது. தம்மை பற்றி அவதூறாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும், 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர உத்தரவிட வேண்டும் என்று வடிவேலு கோரியிருந்தார். சிங்கமுத்து பதிலளித்தார். அவதூறாக தெரிவித்த வார்த்தைகள் எது என்பதை வடிவேலு தெரிவிக்கவில்லை. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் சொன்னதை மட்டுமே தான் பேட்டியில் சொன்னதாக சிங்கமுத்து கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அவதூறு வழக்கு தொடர்ந்த பின்பும் சிங்கமுத்து அவதூறாக பேசி வருவதாக வடிவேலு வக்கீல் தெரிவித்தார். அதை சிங்கமுத்துவின் வக்கீல் மறுத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன், வடிவேலுவுக்கு எதிராக அவதூறாக பேச மாட்டேன் என உறுதியளித்து சிங்கமுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். ஏற்கனவே பேட்டியளித்த வீடியோக்களை அகற்ற அந்த யூடியூப் சேனல்களுக்கு கடிதம் எழுதவும் அறிவுறுத்தி வழக்கை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். போரூர் ஏரியில் மர்மமாக இறந்து கிடந்த அதிகாரி. சென்னை போரூரைச் சேர்ந்தவர் செந்தில்வேல் தமிழக அரசின் வணிக வரித்துறை துணை ஆணையராக செங்கல்பட்டு அலுவலகத்தில் பணியாற்றினார். நேற்று காலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற செந்தில் அதன்பின் வீடு திரும்பவில்லை. குடும்பத்தினர் பதற்றமடைந்தனர். உடன் பணியாற்றும் நபர்களிடம் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் போரூர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரித்து வந்த நிலையில் போரூர் ஏரியில் செந்தில் சடலமாக மீட்கப்பட்டார். செந்தில்வேல் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு ஏரியில் வீசப்பட்டாரா என போலீசார் விசாரிக்கின்றனர். மேலும் அவருக்கு பணிச்சுமை ஏதும் இருந்ததா, பணி ரீதியான எதிரிகள் மிரட்டல் இருந்ததா எனவும் விசாரிக்க துவங்கியுள்ளனர். அதே சமயம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்துள்ளதா எனவும் செந்தில்வேலின் குடும்பத்தாரிடம் விசாரித்து வருகின்றனர். பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியான பிறகே அடுத்த கட்ட விசாரணை சூடுபிடிக்கும் என தெரிகிறது.
ஷேக் முஜிபுர் ரஹ்மான் படம் கரன்சியில் இனி இருக்காது. வங்கதேச அரசு அதிரடி முடிவு. வங்கதேசத்தில் மாணவர்களின் எழுச்சி போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இச்சூழலில் வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படத்தை அந்நாட்டு கரன்சியில் இருந்து நீக்க இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டின் அடையாளத்தை மறுவடிவமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக அச்சடிக்கப்படும் கரன்சிகளில் இனி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் படம் இடம்பெறாது. அதற்கு பதிலாக மதம் தொடர்பான கட்டமைப்புகள், வங்கதேச பாரம்பரியம், மாணவர் எழுச்சி போராட்டத்தின் சித்திரங்கள், ஷேக் ஹசீனா அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த எதிர்ப்புகள் தொடர்பான சித்திரங்கள் இடம்பெறும். புதிய நோட்டுகள் 6 மாதங்களுக்குள் புழக்கத்திற்கு வரும். வங்கதேச நாடு உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் முன்னாள் பிரதமர் முஜிபுர் ரஹ்மான். இவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை. தேச தந்தை என அழைக்கப்படும் ரஹ்மானின் சிலை, படங்கள் போன்றவை மாணவர்கள் எழுச்சி போராட்டத்தின் போது சேதப்படுத்தப்பட்டன.